சென்னை கடற்கரை தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே வரும் திங்கட்கிழமை முதல் 125 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே வார நாட்களில் 200 மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் பராமரிப்பு காரணமாக வரும் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி திங்கட்கிழமை முதல் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே 125 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட உள்ளன. மேலும் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வழித்தடத்தில் 20 நிமிட இடைவேளைக்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வழித்தடத்தில் 30 நிமிடத்திற்கு ஒரு ரயில் சேவை இருக்கும் என தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. மின்சார ரயில் சேவை குறைப்பால் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதும் என்பதால் பொதுமக்கள் அதற்கு ஏற்ப தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் அரசு அலுவலகத்தில் புகுந்து சார் பதிவாளரை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற சிசிடிவி காட்சிதான் இது. கருங்கல் அருகே சுண்டவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் மார்டின். இவர் புதிதாக வாங்கிய சொத்தை பதிவு செய்ய கருங்கல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் விண்ணப்பத்தை ஆய்வு செய்த சார் பதிவாளர் பொறுப்பு அலுவலர் ஹரிஷ்கரன் புதிய வழிப்பாதையுடன் கூடிய சொத்தை பதிவு செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மார்டின் பெட்ரோலை மறைத்து எடுத்து வந்து ஹரிஷ்கரன் மீது ஊற்றி தீ வைக்க முயன்றார். இதை கண்ட சக ஊழியர்கள் ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஹரிஷ்கரன் அளித்த புகாரின் பேரில் தஸ்டஸ் மார்டினை காவலர்கள் கைது செய்தனர். ஓசூரில் வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்த யானை கூட்டம் தனியாருக்கு சொந்தமான எஸ்டேட்டின் குளத்தில் ஆனந்த குடியல் போட்ட காட்சிகள் தான் இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே ஜவளகிரி காப்பு காட்டில் இருந்து வெளியேறிய 8 காட்டு யானைகள் கங்கனப்பள்ளி கிராமம் வழியாக சென்று கும்பலாபுரம் வனப்பகுதி அருகே தைலத்தோப்பில் நுழைந்தது. இதனையடுத்து வனத்துறையினர் கிராம மக்களின் உதவியுடன் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சித்தனர். இந்த நிலையில் அருகில் இருந்த விவசாய நிலத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் பயிர்களை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தியது. மீண்டும் பட்டாசு வெடித்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தேவரப்பட்டா வனப்பகுதிக்கு யானைகளை வனத்துறையினர் விரட்ட முயற்சித்தனர். தனியாருக்கு சொந்தமான எஸ்டேட் தோட்டத்திற்குள் நுழைந்த யானை கூட்டம் அங்கிருந்த குளத்தில் ஆனந்த குளியல் போட்டது. இதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர்.